துலாம் ராசிக்கு அவங்களுடைய கர்ம பதிவு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி. 7வது அப்படிங்கிற ராசி அப்படின்னா சரிசமமான ராசி, தராசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துலாத்துக்கு தராசு சின்னம் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுதான் சரி பண்ணக்கூடிய ராசி. அப்போ உன்னில் நான் எண்ணில் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சரிசமமாக பிரிக்கிறது, அதுதான் 7வது ராசி. அதனால தான் 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அப்போ காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி துலாமுடைய வீடு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரமும், விஷாகம் 1-2-3 பாதங்களும் இந்த வீட்டில் இருக்குது. அப்போ இந்த துலாம் ராசியில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இவங்க எப்பவுமே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. துலா ராசியில் பிறந்தவங்க நேர்மையாக இருப்பாங்க. எந்த இடத்துலையா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, தப்புனா நீ செய்கிற தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு மைனஸே, அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸே. எப்படி மைனஸ்னால் தப்புன்னு சொல்கிறதுனால உறவுகள் எல்லாம் பகையாயிரும், அது மைனஸ். இவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நேர்மையாக இல்லை, துளாராசியில் பிறந்துட்டு நேர்மையாக இல்லை அப்படின்னா அவங்க எது வரைக்கும் நேர்மையாக இல்லையோ அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்போ நேர்மையாக மாறிட்டாங்களோ அதுலேருந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணமானது அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் கணக்கு. அடுத்தது இந்த துளாராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ இந்த துளாராசிக்காரங்களும் பார்த்திங்க அப்படின்னா யாரும் பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்தெல்லாம் விட வேண்டாம். அவங்களுக்கு அவங்களே பிரச்சனை, அவங்களுக்கு அவங்களே பிரச்சனையே தேடிக்குவாங்க. அதில் இந்த துளாராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன்னா பெண். 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சமாயிடுறாரு. அவரே 8 கூடையவராக இருந்து 12ஆம் இடத்துல போய் நீசமாயிறார். கொஞ்சம் அந்த திருமண வாழ்க்கை, இந்த மாதிரி ரகசியமாக பெண்கள் விஷயத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதே மாதிரி பணம் பொருளாதாரம் ரகசியமாக செய்யக்கூடியது, இதில் எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த துளாராசிக்கு கட்டாயம் கண்டிப்பாக வந்தே தீரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பழைய சொத்தாக வாங்கணும். எப்பவுமே ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் பழைய வீடாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அது நிலச்சி இருக்கும். புதுசாக வாங்கினாங்கன்னா பிரச்சனை தானே ஏற்பட்டு அது சொத்து வந்து அவங்க கைவிட்டு போயிடும். அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய சொத்து வாங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சனி பகவான் உச்சமாகிறார். அப்போ சனி பகவான் வந்து நீதிமான், சூரியன் வந்து நீசமாகிறார். அப்போ இந்த துளாராசிக்காரங்களும் ஒரு திருப்தியற்ற மனநிலையிலேயே தான் இருப்பாங்க. எதை செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. இன்னும் அடுத்தது என்னன்னு ஒரு தேடலில் போயிட்டே இருக்கிறவங்கள தான் இந்த துளாராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேமிப்பு வச்சுருக்க முடியாது. சேமிப்பு வச்சுருந்தா கரைஞ்சி போயிடும். இவங்க என்ன பண்ணணுன்னா வாழ்க்கை துணை பேரில் சொத்தாக மாற்றி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு கை கொடுக்கும். இல்லை அப்படின்னா இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது வந்து கையில் வந்து தங்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சமாகிறார். அப்படிங்கிறப்ப பணத்தை சொத்தாக போட்டுறணும். இடமாவோ வீடாவோ அந்த மாதிரி சுய சொத்துக்களை உருவாக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த காசு இருக்கும். இல்லை தொழில் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஒரு தொழிலில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பணங்கிறது தொழிலில் லாஸ் ஆயிரும். அதே மாதிரி வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து சுகம் இது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி உச்சமாகிறார். அதனால தான் சொன்னேன், இவங்க எதை வாங்கினாலும் பழைய பொருள் வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தொழிலே இவங்க பண்ணுறதுனா பழைய இரும்பு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய லைஃப்பில் அந்த மாற்றங்கள் நிச்சயமாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.
அப்போ நீதி நேர்மையாக இருக்கணும். அப்போ இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் பொறுமையாக செய்யணும். எடுத்தேன் கவுத்தேன்னு செஞ்சாங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக நடக்காது. பொறுமையாக நிதானமாக ஒரு எண்ணம் போட்டு திட்டம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணி அதை அவங்க செஞ்சாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கட்டாயம் வரும். இவங்க பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்க சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக 6 to 7 சுக்கிர ஓரை. இந்த சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிகிட்டே வந்தாலுமே கூட சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். ஒரு முறை சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடு இல்லாதது உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.